நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றத சொல்றேன். நிக்கில் மீரான்ற ஒரு தம்பதி இருக்காங்க. 7 வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்ல. இப்பதான் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கூட இருந்து ஒய்ஃப நல்லபடியா பாத்துக்கணும், குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் கூடியே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவரோட சூழ்நிலை காரணமா இவர் வேற ஊருக்கு போய் வேலை பார்க்குற நிலைமை வருது. ஒய்ஃப நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இவர் ஊருக்கு கிளம்புறாரு. ஊருக்கு போயிட்டு இவர் திரும்பி வரும்போது ஒய்ஃப் மேல சில சந்தேகம் வருது. சந்தேகம்ன்ற ஒரு எண்ணம் எவ்வளவு ஆபத்தானது, அந்த சந்தேகத்தினால இவரோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எந்த ஒரு இடத்தையும் இந்த கதையை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே நிக்கில் மீரான்ற ஒரு தம்பதியை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப நேசிச்சு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி 7 வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்ல. அதை நினைச்சு தினம் மீரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கிலும் விடு, நமக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், கடவுள் நமக்கு குழந்தைய தருவாருன்ற மாதிரி ஆறுதல்லாம் படுத்திட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க பெருசா யாருமே கிடையாது. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அப்பா இருந்திருப்பாரு, அவருமே தவறிட்டாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்க சொந்தம்னு யாருமே பெருசா கிடையாது. தூரத்து சொந்தக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுக்கு அவரும், அவருக்கு அதாவது அவங்களுக்கு இவரும் இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் போலங்கன்னு சொல்லும் போது இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அந்த கடவுளா பார்த்துதான் நமக்கு குழந்தைய தரதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஒய்ஃப் இதுக்கப்புறம் நல்லபடியா கூட இருந்து நம்ம பாத்துக்கணும், ஏன்னா பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நம்ம தான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காருல, அங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சில மாசங்கள் நீங்க வேற பிரான்ச்ல ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிக்கில் கிட்ட சொல்றாங்க. நிக்கில் எவ்வளவோ பேசி பாக்குறாரு, இந்த மாதிரி ஒய்ஃப் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி நிலைமையில நான் கூட இருந்து பாக்கணும்ன்ற மாதிரி எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. பாஸ் என்ன சொல்றாருன்னா, குறைஞ்சது ஒரு மாசமாவது நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும், 1 மாசம் மட்டும் அந்த இடத்துல போய் இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிட்டு உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிடறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இவரால் மறுக்க முடியல. ஐயோ, ஒய்ஃபு கூட இருக்கணும், அதே சமயம் வேலையும் விட முடியாது, ரொம்ப வருஷம் இந்த வேலையில இருந்துட்டோம், இந்த வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி நிலைமையில காசு வேற நிறைய தேவைப்படும்ல, அதனால இவருமே போலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாரு. இதை பத்தி மீரா கிட்ட தயங்கி தான் சொல்றாரு. இந்த நிலைமையில உன்னை விட்டு போறது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, இல்லங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃப் தைரியமா இருக்கிறதுனால இவருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. இவருமே அங்க கிளம்பி போயிடுறாரு. அப்பப்ப கால் மூலியமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப மீரா பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அடிக்கடி செக்அப்க்கு போனோம் பாத்தீங்களா, மீராவே தான் செக்அப் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. செக்அப் முடிச்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழந்தை ஹெல்த்தியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. நிக்கில் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. சீக்கிரம் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த நிக்கில பொறுத்த வரைக்கும் தீபக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. தீபக் கிட்டயும் அடிக்கடி இவர் பேசுறாரு. தீபக்கே கொஞ்சம் அப்படி இப்படி போய் என் ஒய்ஃபை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தீபக்கும் சரி ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. தீபக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் நீயும் உன்னோட ஒய்ஃபும் அப்பப்ப அந்த வழியா போனீங்கன்னா என் ஒய்ஃபை பாத்துக்கோங்கன்னும் போது தீபக்கும் சரிடா அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் தனியா தான் இந்த செக்அப் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. செக்அப் போயிட்டு இவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தலைலாம் அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கு. அதாவது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அதனால தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க விழுறதுக்காக போகும்போது ஆதித்யான்ற ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த ஆதித்யா இருக்காருல்ல, என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை அந்த இடத்துல காப்பாத்துறாரு. அதாவது அவங்க கொஞ்சம் கேரா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு சோடா வாங்கிட்டு தரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இவங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆதித்யா கை தாங்களா இவங்களை கூட்டு போறாரு. இது எல்லாத்தையும் எதர்ச்சியா இந்த வழியா தீபக்கு கவனிக்கிறாரு. அதாவது நிக்கிலுக்கு தீபக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் கவனிக்கிறாரு. அவருக்கு இதை லாங்ல இருந்து பார்க்கும்போது தப்பா தெரியுது. அதாவது அந்த ஆதித்யா ஹெல்ப் பண்ணி தான் கூட்டு போறாரு. ஆனா இவருக்கு இதை பார்க்கும்போது தப்பா இருக்கு. ஒருவேளை ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்கான்ட்டு இவ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காளா, பிரெக்னன்சிக்கு இதுதான் காரணமா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தீபக் என்னென்னமோ யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த பொசிஷன்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து போறதை பார்க்கும்போது கொஞ்சம் தப்பா தெரியுது. இந்த தீபக் என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு 2-3 போட்டோ எடுத்துடுறாரு. இதை உடனே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாமா, ஏன்னா சொன்ன அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சவர் என்ன பண்றாருன்னா,
நிக்கில் நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வா, உன் ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்கல்ல, நீ வந்து அந்த வேலையை சீக்கிரமா மாத்திட்டு வான்னும் போது நிக்கில் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்துருவேன், பாஸ் கிட்ட பேசிட்டேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவேன் போது இப்போதைக்கு நிக்கில் வந்து, அதாவது இப்போதைக்கு நிக்கில் கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி தீபக் நினைக்கிறாரு, அதை பத்தி சொல்ல மாட்டாரு. சோ நிக்கில் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப நிக்கில் திரும்பி இந்த ஊருக்கு வந்துடுறாருல, இப்ப நிக்கில் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தீபக்கும் நினைக்கிறாரு. பொறுமையா தான் ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி நான் பார்த்தேன்டா, நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி பொறுமையா தான் விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னா நிக்கிலுக்கு பயங்கர கோவம் வந்துருது. தேவையில்லாம இப்படி பேசாது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. டே நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சேன், என்கிட்ட ஆதாரமே இருக்குன்றாரு. ஆதாரமா? என்ன ஆதாரம் அப்படின்னும் போது இவர் போட்டோஸ் எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து நிக்கில் கிட்ட காட்டுறாரு. நிக்கில் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கான்பிடென்டா சொல்லியிருப்பாரு, என் ஒய்ஃப் அப்படிலாம் பண்ண மாட்டா, எனக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா போட்டோஸை பார்த்தோன்னா நிக்கிலே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக இவன் வந்து மேல கையை வச்சு கூட்டு போயிட்டு இருக்கான், ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. இவருமே வந்து லைட்டா ஒய்ஃபை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஒருவேளை வந்து வேற யார் கூடயாவது பழகிதான் வந்து இவ பிரெக்னென்ட் ஆயிருக்காளா, ஏதாவது தப்பு நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இவரோட ஆள் மனசுல பதிய ஆரம்பிச்சிருது. இவர் முதல்ல வந்து ஒய்ஃபை நம்புற மாதிரி தான் பேசினாரு. ஆனா போட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு டவுட் வந்துருது. அதை ஒய்ஃபு கிட்ட கேட்கவும் மாட்டாரு. இப்ப ஒய்ஃப் எங்க போறாங்க வராங்கன்றதெல்லாம் இவர் பாக்குறாரு. அதாவது இவர் வந்து இப்ப இந்த ஊர்ல இருக்கிறதுனால செக்அப்க்கு எல்லாம் இவர் கூட்டு போறாரு. இதை தாண்டி வந்து அந்த அந்த நபர் இருக்கான்ல, அதாவது போட்டோல ஒரு நபர் ஆதித்யான்றது நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாதுல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் போட்டோல இருக்க நபரை திரும்பி நம்ம ஒய்ஃப் சந்திக்கிறாளா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பயங்கரமா சந்தேகப்படுறாரு. வெளிப்படையா அவங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாரு. அவங்க எங்க போறாங்க வராங்க இது எல்லாத்தையுமே வந்து இவர் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒய்ஃபுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப நார்மலா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நிக்கில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அதாவது போட்டோல இவர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஆதித்யாவும் ஒய்ஃபும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கர கோவம். ஆனா அந்த கோவத்தெல்லாம் வெளி காமிச்சுக்காம அமைதியா அந்த இடத்துக்கு வராரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க இவரோட பேர் ஆதித்யான்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயங்கி விழ போனேன், இவர் தான் எனக்கு உதவி எல்லாம் பண்ணாருங்க, அது மூலியமா தான் எனக்கு ஃப்ரெண்டா மாறினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பத்திலாம் எதுக்காக என்கிட்ட சொல்லன்னு கேட்கறாரு. ஏன்னா வந்து உதவிதான் அன்னைக்கு நடந்திருக்கு போலன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. போட்டோல நம்ம பார்த்தது வந்து இவங்க பழகுனது கிடையாது, உதவிதான் போல அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருது இல்ல. இது எதுக்காக என்கிட்ட சொல்லன்னு ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது, இல்ல இந்த மாதிரிலாம் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பயப்படுவீங்கல்ல, நீங்க உடனே அங்க இருந்து வந்துருவீங்கல்ல வேலையை கேன்சல் பண்ணிட்டு, நான் அதனால தான் வந்து உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மூலியமா தான் இவரோட நட்பு கிடைச்சதுங்க. 2-3 வாட்டி நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவரை சந்திச்சிருக்கேன் அப்படின்னும் போது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க. அப்படிதான் வீட்டுக்கு வந்திருக்காரு போல. ஆதித்யாவும் ரொம்ப நார்மலா பேசுறாரு. இவருமே ஆதித்யா கிட்ட சகஜமாலாம் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆதித்யா நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப ஹஸ்பண்டோட சந்தேகம் கொஞ்சம் குறையுது. அது என்னன்னா வந்து நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சிட்டோம் போல, ஒருவேளை ஒய்ஃபுக்கு அவன் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான், தீபக் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்கான், நம்மளும் அதை நம்பிட்டோம் போல, ஒய்ஃப் நமக்கு நம்மளை ஏமாத்தலாம் இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நிக்கிலுக்கு வேற ஒரு டவுட் வருது. அது என்னன்னா வந்து ஒருவேளை வந்து நம்ம ஒய்ஃபை சந்தேகப்பட ஆரம்பிச்சது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு இவனை வச்சு ஒரு டிராமா பண்ணிருக்காளா, அதாவது நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ப வைக்கிறதுக்காக ஒரு டிராமா பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதாவது இவரே வந்து இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு யோசிச்சு இன்னும் சந்தேகத்தை அதிகமாக்குறாரு. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் 2 பேரும் இப்படி பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க கேஷுவலா பேசுறத வந்து நம்ம வந்து சந்தேகப்பட முடியாது இல்ல, அப்படி சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்க மாதிரியே இவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆதித்யா இருக்காருல்ல, சில இடங்கள்ல வெளியே வச்செல்லாம் சந்திக்கிறாரு. அதாவது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வழியில பாக்குறாரு, இதே சந்துல தான் இருக்காரு போல. எதர்ச்சியா கவனிக்கிறாரு, நார்மலா பேசுறாரு. ஒய்ஃப் வந்து சிரிச்சு பேசுறத பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கு இன்னமும் வந்து சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஆதித்யாக்கு ஒய்ஃப் இருக்கிறதுலாம் தெரிய வருது. ஏன்னா ஆதித்யா இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை கூட்டிட்டு வராரு. ஆதித்யாக்கு கவிதான்னு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அவங்க கூட சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறதும் தெரிய வருது. இதெல்லாம் பார்த்தோன்னா நிக்கிலுக்கு வந்து அந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. அவர் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்மளும் நம்ம ஒய்ஃபு கூட ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம தான் தேவையில்லாம இந்த ஆதித்யாவை சந்தேகப்படுறோம் போல. அதுக்கப்புறம் ஆதித்யாவும் ஒய்ஃபும் வந்து தனிப்பட்ட முறையில சந்திக்கல, நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒய்ஃபை வந்து ஃபாலோ பண்ணோம்ல, அதுல வந்து அவங்க சந்திக்கல, நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவருமே இதுக்கப்புறம் இந்த சந்தேகம்ன்ற மூட்டையை வந்து நம்ம கழட்டி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த 2 மாசம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஆதித்யாவோட ஒய்ஃப் கவிதான்றபடி ஒருத்தங்களா ஆதித்யா அறிமுகப்படுத்தி வச்சாரு பாத்தீங்களா, அந்த கவிதாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவர் கவனிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல கவிதா வந்து வேற ஒரு பையன் கூட வந்திருக்காங்க, அதாவது வேற ஒரு நபர் கூட வந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேர் தான் ஜோடியா, ஒருவேளை வந்து ஆதித்யா வந்து என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி நம்ம கிட்ட ஏமாத்தானா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இவருமே வந்து என்னவா இருக்கும், நம்ம கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி கேஷுவலா போற மாதிரி கவிதா கிட்ட போலான்ற மாதிரி கவிதா கிட்ட போயிடுறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி நார்மலா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு.
அவங்களுமே வந்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே பிரெக்னெண்டா இருக்கிறதுனால செக்அப்காக தான் வந்திருக்காங்க போல. இன்னைக்கு ஆதித்யாவால வர முடியல, அதனால தான் என்னோட கசின் பிரதர் கூட வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவன் கசின் பிரதர் தான், அப்ப ஆதித்யா தான் ஹஸ்பண்ட் போல அப்படின்ற மாதிரி இவருமே நினைக்கிறாரு. இவருக்கு சந்தேகம்ன்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சுல, அதனால வந்து ஆதித்யா நம்மளை ஏமாத்திருப்பானா, ஒய்ஃப்னு சொல்லி நம்ம கிட்ட ஏமாத்திருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறோன்றது இப்ப இவருக்கு புரிஞ்சிருது. இவருமே வந்து நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம வந்து தேவையில்லாம ஒரு விஷயத்த பார்த்தோம், அதை நினைச்சு சந்தேகம் வந்து ஆரம்பிச்சது, அதுல இருந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம தான் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், எதுவுமே நடக்கல. நம்ம ஒய்ஃப் கூட முன்ன எப்படி ஹாப்பியா இருந்தோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்ததா வந்து ஒய்ஃப பாத்துக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியா பண்றாரு. ஒய்ஃபுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இவரு ஒய்ஃப்னு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. அதாவது சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மள வந்து ஒரு மூர்கனா மாத்தோம், தப்பான வழிக்கு நகத்தோன்றது தான் இந்த கதையில சொல்ல வராங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.